Beautiful morning to all. How are you, student? I hope you all are safe and healthy. Now, welcome to our class. Today, we are going to see 7th standard English worksheet 7, 8, 9. So, இன்னைக்கு இந்த classல worksheet 7, 8, 9 பத்தி discuss பண்ண போறோம். Now, enter into the topic. Worksheet number 7, supplementary reader, talking the bully by the horns. Read the following passage and answer the question given below. The keyword to stop bullying in empathy. Empathy means the ability to experience the feelings of a person in a situation, not as an onlooker but as someone who is also experiencing the situation. The more you feel for other, the less you will bully others. So how can you stop bullying? எப்படி வந்து நீங்கள் மற்றவங்க கிண்டல் பண்ணுறதை நிப்பாட்டுவீங்க அப்படின்னா with the help of empathy. ஸோ அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனை புரிய வச்சு நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு categorize the following act as given in the tabular column. ஸோ இங்கே 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணிங்க. அதே போல் இங்கே 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குட் எது பேட் எது அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ண போகிறோம். அதாவது குட் ஹேபிட் எது, பேட் ஹேபிட் எது. ஸோ அந்த பிக்சரில் க்ரீட்டிங் அதர் வித் ஸ்மைல், யாரை பார்த்தாலும் அவங்கள ஸ்மைலிங் ஃபேஸோட வெல்கம் பண்ணணும். ஸோ அது நெக்ஸ்ட்டு ஹெல்பிங் ஏஜ்டு பீப்புள், வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட் புல்லிங் அதர்ஸ் அப்படின்றது பேட் ஹேபிட், அதாவது மற்றவங்களை எல்லாரையும் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது எல்லாமே புல்லிங். நெக்ஸ்ட் ஃபைட்டிங் வித் அதர்ஸ், எல்லாரும் கூடவும் சண்டை போடுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் சப்ஸ்டிடியூட் த அண்டர்லைன்ட் வேர்ட் வித் இட்ஸ் அப்ரோப்ரியேட் மீனிங் given in the brackets. Jagadish always kept bullying his classmate Srija for her thin and meek appearance. Without knowing the consequence of his brutal act, she was found dejected and kept moving away from him. His friends kept quiet because of their sense of loyalty. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெய்த்ஃபுல்னஸ், டீசிங், எஃபெக்ட், சேடுன்னு க்ளூ வேர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பேசேஜை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஜெகதீஷ் ஆல்வேஸ் கெப்ட் டேஷ் இஸ் கிளாஸ்மேட். ஸோ ஜெகதீஷ் அவங்க கிளாஸ்மேட் கிட்ட எப்பயுமே என்ன பண்ணுவான்னா டீசிங் பண்ணுவான். ஸோ அப்போ அவங்கள கிண்டல் பண்ணுவான். ஸோ டீசிங் தான் இதுக்குரிய ஆன்சர். ஸ்ரீஜா ஃபார் ஹர் தின் அண்ட் மீக் அப்பியரன்ஸ் வித்தவுட் நோயிங் த டேஷ் ஆஃப் இஸ் ப்ரூட்டல் ஆக்ட். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா அந்த கான்சிக்வன்ஸ், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அண்டர்லைன் வேர்டுக்குள்ள மீனிங் தான் இது. ஸோ அப்போ இங்கே கான்சிக்வன்ஸ்னால் என்ன வரும் அப்படின்னா எஃபர்ட். ஓகேவா? அவளோட எஃபர்ட். நெக்ஸ்ட்டு ஷி வாஸ் ஃபவுண்ட் டேஷ் அண்ட் கெப்ட் மூவிங் அவே ஃப்ரம் ஹிம். ஸோ டிஜெக்டட் அப்படின்னா என்னென்னா சேடு, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறா. நெக்ஸ்ட்டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கெப்ட் குவைட் பிகாஸ் ஆஃப் தர் சென்ஸ் ஆஃப் டேஷ். இங்கே லாயல்ட்டி அப்படின்னா ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை இல்லாமல் இருக்கிறது லாயல்ட்டி. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஃப்ரேஸ் தட் சூட் அவர் நேஷன்ஸ் எத்திக்ஸ், கலர் இட் வித் ப்ளூ அண்ட் ஃப்ரேம் எ சென்டென்ஸ் ஃபார் எனி ஒன் ஆஃப் த எத்திக்ஸ். ஸோ இங்கே வந்து நிறையா சென்டென்ஸ் இருக்குது. எத்திக்ஸ் அப்படின்னா நீதியை பற்றி, அதாவது நம்ம நாட்டோட நீதி நெறிகளை பற்றி, கொள்கைகளை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ அதெல்லாம் எதுவோ அதை வந்து ப்ளூ கலர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த எத்திக்ஸில் ஏதாவது ஒரு பேசேஜ், அதாவது அந்த சென்டென்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஃபாலோ particular religion, democratic rights, voting for women is denied, strict laws with brutal punishment, right to speak. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரைட் டு ஸ்பீக், ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், இது எல்லாமே நேஷன் எத்திக்ஸ். ஸோ இதுலேருந்து ஒன்று வி ஷுட் ரெஸ்பெக்ட் அவர் எல்டர்ஸ் வச்சு சென்டென்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த ஃபாலோயிங் கான்வர்சேஷன். ஸோ இந்த கான்வர்சேஷனை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ராஜு டேஷ் கிராண்ட்பா, கீழே பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா குட் ஆஃப்டர்நூன் ராஜுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரிப்ளை பண்ணும்போது அப்போ அங்கே என்ன வரும், குட் ஆஃப்டர்நூன் தான் வரும். ஸோ அப்போ ராஜு குட் ஆஃப்டர்நூன் கிராண்ட்பான்னு சொல்கிறான். ஸோ கிராண்ட்பா குட் ஆஃப்டர்நூன் ராஜுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிராண்ட்பா டேஷ் கிவ் மீ ஒரு வாக்கிங் ஸ்டிக் ஃபார் அவர் இங்கிலீஷ் ட்ராமா. என்னோட இங்கிலீஷ் ட்ராமாக்காக உங்களோட வாக்கிங் ஸ்டிக்கை தாங்கன்னு கேட்கும்போது அங்கே என்ன வரும், ப்ளீஸ் கிவ் மீ அப்படின்னு வரும். இல்லைனா வில் யூ ப்ளீஸ், ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? நெக்ஸ்ட் கிராண்ட்பா வித் ப்ளஷர் மை பாய் யூ கேன் டேக் இட். ஸோ நீ இதை எடுத்துக்க அப்படின்றாங்க. ஸோ ராஜு அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவான், திங்க் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ சொல்லுவான். தேங்க்யூ கிராண்ட்பா. கிராண்ட்பா சொல்கிறேன், யூ ஆர் வெல்கம் மை பாய், வாட் இஸ் யுவர் ட்ராமா அபவுட். உன்னோட ட்ராமா என்னன்னு கேட்குறாங்க. ராஜு அவர் ட்ராமா பிரிங் அவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிங் எல்டர்ஸ் கிராண்ட்பா. கிராண்ட்பா யூ ஆர் சச் எ ரெஸ்பெக்டபுள் பாய்,
யூ ஆர் ஆப்ட் ஃபார் இட், ஆல் தி பெஸ்ட் ராஜு. ராஜு என்ன சொல்கிறான், தேங்க்யூ கிராண்ட்பா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், குட் பை. ஸோ கிராண்ட்பா பாய் ராஜு அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃப்ரேம் த சூட்டபிள் ஸ்லோகன் ஆன் கன்சர்விங் நேச்சர் ஃபார் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ இன் த வீல். ஸோ இங்கே வீலில் ஒரு ஸ்லோகன் வந்து ஹிடன் ஆகிருக்கு. ஸோ அதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒவ்வொரு வேர்டாக இந்த வீல் ஃபுல்லாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம ஆர்டர் பண்ணி கீழே ரைட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்லோகன். பார்த்திங்கன்னா யூசேஜ் ஆஃப் plastic damages our earth. So usage of plastic damages our earth. Next, read the following passage, analyze the question and answer it. James and Sheba are siblings. One day their father brought them 3 pieces of cake. He gave 2 pieces to James and 1 piece to Sheba. She asked why it was so. Her father said, he is a boy and he would take care of our family, but you are a girl. Sheba felt sad because James laughed at her. Sheba must be given equal share. Why? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சிப்ளிங்ஸ், அதாவது அவன் அண்ணன் தங்கச்சி. ஸோ அண்ணன் வந்து நம்ம குடும்பத்தை ஃபேமிலியை காப்பாற்றோம். ஸோ அவனுக்காக 2 பீஸ் கொடுக்குறேன். நீ வந்து ஒரு கேர்ள் தான், அதனால் உனக்கு 1 தான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க ஃபாதர் சொல்லும்போது இவளுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுது. ஸோ எப்படி வந்து அவளோட ஈக்குவல் ஷேரை வந்து ஷீபா வாங்குவா அப்படின்னா, every individual is same. A father should not have any disparity or dispartiality or partiality amongst his children. He should treat everyone equally. Both are his own children. One should not underestimate or prejudge or foresee future. ஸோ கிவ் ஈக்குவல் ரைட்ஸ் டு ஆல். ஸோ நம்ம குழந்தைங்கள்ட்ட பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. ஸோ எல்லாருமே அவங்க குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் கிடையாது பெண் கிடையாதுன்னு 2 பேரும் ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மதிக்கணும், அவங்களுக்கு ஈக்குவலான ரைட்ஸை கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டோரி பேஸ் பண்ண ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ரைட் 2 lines about the necessity to conserve forest. ஸோ ஃபாரஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து 2 lines ரைட் பண்ண போகிறோம். அதுக்குரிய க்ளூ வேர்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நம்ம காடுகளை பாதுகாக்கிறத பற்றி 2 lines வந்து, காடுகள் தேவைன்றதை பற்றி 2 lines நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ட்ரீஸ், ரெயின்ஃபால், ஃபாரஸ்ட், ஹோம் அனிமல்ஸ் க்ளூ வேர்டு கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் பார்க்கலாம். Forest gives us lots of things. We must conserve forest because they take in carbon dioxide and gives out oxygen. Trees help us bring in rainfall. They give shelter to animal. We should conserve forest. ஸோ ஃபாரஸ்ட்னால நமக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஆகுது. அது வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது, நிறைய மழை தருது. எல்லா அனிமல்ஸ்க்கும் நமக்குமே ஒரு புகழிடமாக இருக்குது, அங்கே நம்ம தங்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு இடமாகவும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கணும். நெக்ஸ்ட்டு, write the central idea of the paragraph by reading it. If you are being bullied or if you know someone who is getting bullied, the best way to stop it is to inform a responsible adult. The person can be a parent, a teacher, or anyone who is in a position to do something to rectify the problem. The adult can intervene and help the child who is bullying to realize and understand their inappropriate and unacceptable behavior. இந்த பேசேஜோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த பர்சன் ஹூ புல்லிட் அதர்ஸ் ஷுட் பி பனிஷ்டு. ஸோ யார் வந்து மற்றவங்களை கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க. புல்லிங் இஸ் எ பேட் பிஹேவியர். மற்றவங்களை கிண்டல் கேலி பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கெட்ட ஒரு பிஹேவியர். இட் ஹர்ட்ஸ் அ பர்சன் பீயிங் புல்லிடு. ஸோ அது வந்து அவங்கள எந்த விதத்தில் கூட பாதிக்கும். ஸோ அது சில பேர் வந்து இறக்க கூட நேரிடலாம் கிண்டல் பண்ணுறதுனால. ஸோ அதனால் அதுமாரி பண்ணக்கூடாது. த பெஸ்ட் வே டு ஸ்டாப் இட் இஸ் டு இன்ஃபார்ம் ஏ ரெஸ்பான்சிபிள் அடல்ட். ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை உடனே ஹேண்டில் பண்ண யாராவது வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்டையோ இல்லை ஸ்கூலில் நடந்துச்சுன்னா டீச்சர்கிட்டையோ காலேஜில் நடந்த பிரின்ஸிபல்கிட்டையோ இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ த அடல்ட் கேன் இன்டர்வென்ஸ் அண்ட் ஹெல்ப் த சைல்டு. ஸோ அந்த அடல்ட்டால் தான் நம்ம சைல்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் அவுட் த வேர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த க்ளூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கிள் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதை பேஸ் பண்ண சென்டென்ஸ் இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். ஸோ அதுவும் இதுவும் கரெக்டாக மிங்கிள் ஆகும். ஓகேவா. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுலேருந்து எது வேர்டோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை சர்க்கிள் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு, வாட்டர், டீம், பேட்ரியாட்டிசம், ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கேன்.
ஸோ நீங்களும் சர்க்கிள் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்கு ஒரு கொஸ்டின். எ வேர்ட் தட் மீன்ஸ் குரூப்பாக இருந்தோன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டீம் அப்படின்னு பேர். லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் அவர் நேஷன், நம்ம தேசத்தை மதித்து நேசித்தோன்னா அது வந்து பேட்ரியாட்டிசம். ஹூ மஸ்ட் சேவ் ஈச் ட்ராப் ஆஃப் வாட்டர், நம்ம நேச்சரை பாதுகாக்கணும்னா வாட்டரை சேவ் பண்ணணும். எ பர்சன் ஹூ இஸ் க்ளோஸ் அண்ட் ட்ரூ டு யூ அண்ட் கரெக்ட் யுவர் மிஸ்டேக், யார் வந்து நம்மக்கிட்ட க்ளோஸாகவும் உண்மையாகவும் இருப்பாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் நம்பர் 8, term 2, unit 1, prose adventure of Don Quixote. மேட்ச் த ஃபாலோயிங் அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, மேட்ச் பண்ணனா கரேஜ், தைரியமாக உள்ளது. நெக்ஸ்ட்டு காமிக் ஸ்டோரிஸ் அப்படின்னா காமெடி பேஸ் பண்ணது, ஹியூமர் சென்ஸ். நெக்ஸ்ட்டு மிஸ்டீரியஸ் ஸ்டோரிஸ் அப்படின்றது சீக்ரெட், மறைக்கப்பட்ட உண்மையை நம்ம சர்ச் பண்ணி தேடுறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அட்வென்ச்சர் ஸ்டோரிக்கு கரேஜ், காமிக் ஸ்டோரிக்கு ஹியூமர் அண்ட் மிஸ்டீரியஸ் ஸ்டோரிஸ்க்கு சீக்ரெட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் அபவுட் அண்ட் அட்வென்ச்சர் பை சூஸிங் ஏ ரைட் பிக்சர். ஸோ இங்கே எது வந்து ரொம்ப தைரியமான ஒரு பிக்சர்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4ல் லாஸ்ட்டாக ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் கிளைம்பிங், அந்த பனியில் மேலே ஏறுறது. ஸோ ஐஸ் கிளைம்பிங் இஸ் அன் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி. யூஸ்வலி ஐஸ் கிளைம்பிங் ரெஃபர்ஸ் டு roped and protected climbing features such as ice falls, frozen waterfall and cliffs and rock slabs covered with ice refrozen from flows of water. ஸோ ஐஸ் கிளைம்பிங் அப்படின்றது வந்து ஒரு அட்வென்ச்சர். ஏன்னா பனி உறைஞ்ச நிலையில் அங்கே நிறைய ஆறு ஏரியெலாம் இருக்கும். ஸோ அங்கே போனோம் அப்படின்னா ரோப்பு யூஸ் பண்ணி போவாங்க, ஆக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அப்படி போகும்போது ஒரு அட்வென்ச்சராகவே இருக்கும். ஸோ நம்ம எப்படி வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அது வந்து ஒரு அட்வென்ச்சர். நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் synonym ஃபார் த அண்டர்லைன் வேர்டு. இங்கே கொடுத்துருக்க வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், அதுக்கு synonym கண்டுபிடிக்க போகிறோம். இட் இஸ் இன்க்ரெடிட்டபிள் தட் a 6 years old girls say 1330 திருக்குறள் in 2 hours. ஸோ இன்க்ரெடிட்டபிள் அப்படின்னா என்னென்னா அன்பிலீவபிள், நம்ப முடியாது. நெக்ஸ்ட்டு சூஸ் த சூட்டபிள் ஆண்டனைம் ஃபார் த அண்டர்லைன் வேர்டு. வி லாஃப் நான் ஸ்டாப் வைல் வாட்சிங் த ஹிலாரியஸ் காமெடி மூவி. ஸோ ஹிலாரியஸ் அப்படின்னா என்னென்னா ரொம்ப நகைச்சுவையாக இருக்கக்கூடியது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஹூமர்லெஸ், நகைச்சுவையே இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? Next, read the following sentence carefully and select the correct order from the situation given below. Next, we reached the palace by climbing up a hilly area. I enjoyed swimming and fishing with grandpa and eating tasty food with my grandma. We were very happy there, but we set out to town after some days. It was really adventurous and sweet memories will be there with me forever. One day my grandparents took me to a village. ஸோ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து எது வரும்னா one day my grandparents took me to a village. Next, we reached the palace by climbing up a hilly area. Next, we were very happy there, but we set out to town after some days. Next, I enjoyed swimming and fishing with grandpa and eating tasty food with my grandma. Next, it was really adventurous and sweet memories will be there with me forever. ஸோ ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆர்டரில் வருது அப்படின்னா EACBD இந்த ஆர்டரில் தான் வந்து மேட்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு read the passage and pick out the sentence that tells about the adventure. Ram studies 7th standard. He studies very well. He loves reading books. He is very much interested in rock climbing. His parents encourage him as he has a lot of passion and skill. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேசேஜில் எது அட்வென்ச்சராக இருக்குன்னா, he is very much interested in rock climbing. நம்ம மலையில் ஏறுறது வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அதுதான் வந்து இங்கே அட்வென்ச்சர். நெக்ஸ்ட்டு pick out the adventurous activity from the star and write them in the blanks. ஸோ இங்கே ஒரு ஸ்டாரில் இதெல்லாம் அட்வென்ச்சரான ரொம்ப தைரியமான செயல் எது அப்படின்னு எதுவோ அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இதில் நிறைய இருக்குது. காயின் கலெக்டிங் இருக்குது, புக் ரீடிங் இருக்குது, ஸ்டாம்ப் கலெக்ஷன் இருக்குது, சீ வாக்கிங் இருக்குது, ஸ்கை டிரைவிங்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை டிரைவிங், மவுண்டைன் கிளைம்பிங், சீ வாக்கிங், ஹார்ஸ்பேக் ரைடிங் அப்படின்லாம் வந்து அட்வென்ச்சரஸ். நெக்ஸ்ட்டு ரீரைட் த கிவன் ஸ்டோரி இன்டு எ டயலாக். ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த பேசேஜை டயலாக்காக ரைட் பண்ண போகிறோம். ஆன் ஒன் ஃபைன் சன்னி டே அக்பர் அண்ட் பீர்பால் வேர் டாக்கிங் எ leisurely walk in the palace garden. Suddenly Akbar thought of testing Birbal's wits by asking him a tricky question. The emperor asked Birbal, "How many crows are there in our kingdom?" Birbal could sense the amusement in the king's voice, and within a few minutes Birbal replied, "My king, there are
80,971 crores in our kingdom, surprised and amazed Akbar. Further tested Birbal, what if we have more crows? Birbal replied, oh, then the crows from other kingdom must be visiting us. What if there are lesser crows? Asked Akbar. Then some of our crows must be visited other kingdoms, replied Birbal with a grin on palace. Akbar smiled at Birbal's great sense of humor and wit. ஸோ இங்கே கான்வர்சேஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதை பார்த்து ஃபஸ்ட்டு அக்பர் அப்படின்னா ஹவு மெனி க்ரோஸ் ஆர் தேர் இன் அவர் கிங்டம். ஸோ அங்கே பேசேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேட்குற கொஸ்டினை அப்படியே இங்கே என்ன பண்ண போகிறோம்னா கான்வர்சேஷன் டயலாக்காக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? There are 80,971 crores in our kingdom. Next Akbar, what if we have more crows? Oh, then the crows from the other kingdom must be visiting us. ஏன் எப்படி அவ்வளோ இருக்குது அப்படின்னா அதர் கிங்டம்லேருந்து இங்கே விசிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அக்பர், வாட் இஃப் தேர் ஆர் லெஸர் க்ரோஸ்? எப்போ கம்மியாகும்னா சம் ஆஃப் அவர் க்ரோஸ் மஸ்ட் பி விசிட்டர் அதர் கிங்டம். இங்கேருந்து அது அங்கே போகும்போது நம்மக்கிட்டேருந்து கம்மியாகிடும். நெக்ஸ்ட்டு பிர்பால், அக்பர் ஸ்மைல்ட் அட் பீர்பால் ஃபார் கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் விட். பீர்பால் ஹீ ஸ்மைல்டு. ஸோ அவரோட நகைச்சுவை வந்து இவருக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு. நெக்ஸ்ட்டு பிக் அவுட் த கேம்பிங் ஐட்டம் ஃப்ரம் த க்ளூ பாக்ஸ் இன் ஃபில்லிங் த பிளாங்க். ஸோ கேம்ப் ஃபயர், அதாவது நம்ம எங்கேயாவது போகும் இல்லையா, கேம்ப் ஃபயர் போவோம் இல்லையா, அப்போ அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய திங்ஸ் எல்லாமே இங்கே ஒரு பாக்ஸில் இருக்குது. ஸோ அதில் எதெல்லாம் வருமோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா டென்ட்டு, டெக்ஸ்ட் புக்ஸு, ஸ்லீப்பிங் பேக்ஸு, சென்ட் பாட்டில்ஸ், ஃபயர் எய்ட் கிட்டு, பாக்கெட் நைஃபு, டார்ச் லைட்டு, ஒயிட் கிளாஸு, பெட் அனிமல்ஸ், ரெயின் ஜாக்கெட். ஸோ இதில் எதெல்லாம் வருமோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா லைனு, அதில் ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு டென்ட் வேணும், ஸ்லீப்பிங் பேக்ஸ் வேணும் தூங்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட் வேணும் நமக்கு எதாவது அடிப்படைச்சுன்னா. நெக்ஸ்ட்டு பாக்கெட் நைஃப், சின்ன ஒரு கத்தி, டார்ச் லைட் தேவைப்படும், அண்ட் ரெயின் ஜாக்கெட் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டென்ட் போடுறதுக்கு அந்த இடத்துல தேவைப்படக்கூடியது. நெக்ஸ்ட்டு விச் இஸ் யுவர் ஃபேவரட் அட்வென்ச்சர்? ரைட் அபவுட் இன் 3 சென்டென்ஸ். உனக்கு எது ஃபேவரட்டான அட்வென்ச்சரும் உங்களுக்கு நிறையா இருக்கலாம் இல்லையா? ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பற்றி 3 லைன் வந்து நீங்கள் இங்கே ரைட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து எனக்கு சைக்கிளிங் அப்படின்னா, சைக்கிளிங் இஸ் மை ஃபேவரட் அட்வென்ச்சர். ஐ லவ் டு சைக்கிள் அரவுண்ட். I recently bought a new BMX சைக்கிள். ஸோ எனக்கு சைக்கிளில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு நியூ சைக்கிள் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட் நம்பர் 9 யூனிட் ஃபர்ஸ்ட்டில் கிராமர் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அண்டர்லைன் அண்ட் ரைட் த அட்ஜெக்டிவ் இன் த பிளாங்க்ஸ் கிவன் ப்ளோ. ஸோ இங்கே கொடுத்துருக்கறல எது அட்ஜெக்டிவோ அதை ரைட் பண்ணி டிக் பண்ணி ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட் திங், பியூட்டிஃபுல், டால், அப்ரிஷியன்ட், ஸ்மார்ட், ஃப்ளவர்னு இருக்குது. ஸோ இதில் அட்ஜெக்டிவ் அப்படின்றது நவுனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குட், பியூட்டிஃபுல், டால், ஸ்மார்ட்டு. நெக்ஸ்ட்டு அண்டர்லைன் த அட்ஜெக்டிவ் இன் ஈச் சென்டென்ஸ், தென் ரைட் த நவுன் டிஸ்கிரைப் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இங்கே 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் எது அட்ஜெக்டிவோ அதை ரைட் பண்ணி அது எதை சொல்லுது, எதை டிஸ்கிரைப் பண்ணுதோ அதை ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸில் த பெயிண்டிங் வாஸ் பியூட்டிஃபுல். ஸோ இங்கே பியூட்டிஃபுல் அப்படின்றது அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் எதை சொல்லுது அப்படின்னா பெயிண்டிங். நெக்ஸ்ட்டு மை லேசி ஃப்ரெண்ட் ஃபெல் அஸ்லீப் இன் த கிளாஸ். ஸோ இங்கே லேசி அப்படின்றது யாரை சொல்லுது அப்படின்னா ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு ஹவு டஸ் மை நியூ ட்ரெஸ் லுக். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்படின்றது அட்ஜெக்டிவ், இது எதை சொல்லுது அப்படின்னா ட்ரெஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் பிலோ வித் த அட்ஜெக்டிவ் ஃப்ரம் த வேர்ட் பேங்க். ஸோ இங்கே கொடுத்துருக்கீங்கன்னா டிஃபிகல்ட், ஹார்டு, ஸ்லோ, ஸ்கேரி, சாஃப்ட், ஃபாஸ்ட்னு வேர்ட் கொடுத்துருக்காங்க அட்ஜெக்டிவ். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு த டோஸ்ட் வாஸ் ஸோ டேஷ் ஐ குட் பேர்லி ஈட் இட். என்னால் அந்த டோஸ்ட் வந்து ஹார்டாக இருந்ததுனால சாப்பிடவே முடியல, எனக்கு பிடிக்கவே இல்லை, ஹார்டு. நெக்ஸ்ட்டு ஐ சா எ டேஷ் மூவி. நான் ஒரு மூவி பார்த்தேன். அது என்ன மாதிரி மூவினா ஸ்கேரி, ரொம்ப பயமாக இருக்கக்கூடிய, பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மூவி. நெக்ஸ்ட்டு ஐ ஃபெயில்டு த டெஸ்ட் பிகாஸ் இட் வாஸ் டூ. ஸோ நான் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த டெஸ்ட் வந்து அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு பேப்பர். நெக்ஸ்ட் த டார்டாய்ஸ் இஸ் அன் அனிமல் தட் இஸ். ஸோ டார்டாய்ஸ் வந்து எந்த மாதிரியான அனிமல்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ அனிமல். ஓகேவா? இதான் வந்து அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு ரீரைட் த சென்டென்ஸ் யூசிங் ஆண்டனியம் டு த அண்டர்லைன் அட்ஜெக்டிவ். ஃபஸ்ட்டு இங்கே 3 சென்டென்ஸ் இருக்குது. அதில் வந்து எது அட்ஜெக்டிவ் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஸோ அந்த அட்ஜெக்டிவ்க்கு அப்படியே ஆப்போசிட் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா த ஹவுஸ் இஸ் டர்ட்டியில் டர்ட்டி. ஸோ அந்த டர்ட்டி அப்படின்னா க்ளீன், த ஹவுஸ் இஸ் க்ளீன் வரும். நெக்ஸ்ட்டு த சைல்டு இஸ் ஹாப்பி. இதில் அட்ஜெக்டிவ் வந்து ஹாப்பி, அதோட ஆப்போசிட் வந்து சேட். ஸோ அப்போ த சைல்டு இஸ் சேடுன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த பெயிண்டிங் இஸ் காஸ்ட்லி. இதில் வந்து அட்ஜெக்டிவ் வந்து காஸ்ட்லி, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சீப். ஸோ அப்போ எப்படி ரைட் பண்ணணும்? த பெயிண்டிங் இஸ் சீப். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்டு அண்டர்லைன் த அட்ஜெக்டிவ் இன் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ரீரைட் த பேசேஜ்
using the opposite of the underlined adjectives. ஸோ இந்த 2 லைனை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அட்ஜெக்டிவ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? சாஹித்யா இஸ் எ ஸ்மால் கேர்ள். ஸோ இங்கே ஸ்மால்னு வரும். ஸோ இப்போ ஸ்மால்னா பிக். நெக்ஸ்ட்டு ஷி லிவ்ஸ் இன் எ ஒயிட் ஹவுஸ். ஸோ இங்கே ஒயிட் அப்படின்றது அட்ஜெக்டிவ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பிளாக். நெக்ஸ்ட்டு ஷீ இஸ் டால் அண்ட் தின். ஸோ டால் அப்படின்னா ஷார்ட்டு, தின் அப்படின்னா திக்கு. ஷி ஹேஸ் பிளாக் ஹேர். ஸோ பிளாக் அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா ஒயிட். அண்ட் ஸ்மால் ஐ, ஸ்மால் அப்படின்னா பிக். எவ்ரி ஒன் சேஸ் தட் ஷீ இஸ் வெரி டாக்கேட்டிவ். டாக்கேட்டிவ் அப்படின்னா ஸ்லோ, காம். டாக்கேட்டிவ்னா காம் பர்சன். ஸோ இதை அப்படியே என்ன பண்ணுறோம், ரைட் பண்ணிக்கிறோம். நம்ம என்னென்னலாம் ஆப்போசிட் சேஞ்ச் பண்ணமோ அதை அப்படியே சென்டென்ஸாக மேக் பண்ணுறோம். இட்ஸ் கிளியர் சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு filling the blanks by choosing appropriate adjective given in the brackets to complete the dialogue. Yalini, I like this dash table. Let's buy it for our new house. So new house-காக round table வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ பிக் டேபிள் எல்லாம் ரவுண்டு. நெக்ஸ்ட்டு கார்த்திக், ஐ ப்ரிஃபர் த டேஷ் டேபிள். வி கேன் இன்வைட் மோர் பீப்புள் டு டின்னர் இஃப் வி பை தட் ஒன். ஸோ நான் வந்து ரெக்டாங்குலராக வாங்கினேன் அப்படின்னா எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு யாழ்னி, ஷால் வி பை அ காஃபி டேபிள்? எஸ், த டேஷ் காஃபி டேபிள் ஓவர் த புக் லுக் நைஸ். ஸோ இந்த டேபிள் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் டேபிள் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன டேபிள் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு யாழ்னி, வை டோன்ட் வி டேக் த டேஷ் காஃபி டேபிள் இன்ஸ்டட்? ஐ டோன்ட் திங்க் எ ட்ரையாங்கிள் ஒன் வில் லுக் நைஸ் இன் அவர் சிட்டிங் ரூம். ஸோ பார்த்திங்கன்னா ஏன் வந்து நம்ம இங்கே ஸ்கொயர் டேபிளை யூஸ் பண்ணக்கூடாது காஃபி டேபிளா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, வாட் அபவுட் திஸ்? ஸோ இது அப்படின்னா பர்பிள் எப்படி இருக்குது, பர்பிள் சேர் அதுக்கு எப்படி இருக்குது, ஐ ரியலி லைக் தெம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ யாழ்னி என்ன சொல்கிறா, ஓகே பர்பிள் இஸ் மை ஃபேவரட் கலர். ஸோ இங்கேயே அது கொடுத்துருக்காங்க. கம் லெட்ஸ் கோ ஃபார் பில்லிங். ஸோ வாங்க நம்ம பில்லுக்கு போயிடலாம் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறான். ஓகே. நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் டு மேக் எ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூ, ஓவர், பிங்க், தேர், மை, ஆர், ஸ்வெட்டர்னு இருக்குது. ஸோ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்னா, தெர் ஆர் 2 pink over sweaters. நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் 2 சென்டென்ஸ் பேஸ்ட் ஆன் த பிக்சர் பிலோ யூஸிங் கிவன் நவுன். ஸோ இங்கே 2 பர்சன் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஆக்ஷன் பாருங்கள், அதை பேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஒன்று மேக் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சரில் ராஜா, அவன் எப்படி இருக்கான் பார்க்குறதுக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஸோ அப்போ ராஜா இஸ் ஹாப்பி. நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், சோமு, அவன் எப்படி இருக்கான் பார்க்க ரொம்ப சோகமாக இருக்கான். அப்போ எப்படி ரைட் பண்ணணும் நம்ம, சோமு இஸ் சேட். ஓகேவா? ஸோ இது போல் தான் நம்ம சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் எ synonym adjective for the following adjective with the help of a dictionary. ஸோ நீங்கள் டிக்ஷனரி எடுத்துக்கிட்டு எக்ஸ்பென்சிவ், ஓல்டு, ஹியூமரஸ், ஃபன்னி இதுக்கெலாம் உள்ள மீனிங்ஸை சினானம்ஸை ஒன்றுத்துக்கும் 3 வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம், இல்லை 2 கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ்னா காஸ்ட்லி, எக்ஸார்பிட்டன்ட், வேல்யூபிள். நெக்ஸ்ட்டு ஓல்டு அப்படின்னா ஏன்ஷியன்ட், ஆன்டிக்யூ, எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஹியூமரஸ் அப்படின்னா ஃபன்னி, என்டர்டெய்னிங், காமிக்கல். நெக்ஸ்ட்டு ஃபன்னி அப்படின்னா அம்யூசிங், ஹியூமரஸ், லாஃபபிள். ஸோ இது போல் நிறைய மீனிங்ஸ் இருக்குது. நீங்கள் வேறு எது கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல், கம்ஃபர்டபுள், ஏன்ஷியஸ்னு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சூஸ் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ ஹாவ் ஏ சக்ஸஸ்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். நான் கண்டிப்பாக நம்புகிறேன் இது வந்து ரொம்ப ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படின்னு. ஓகே ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ ஆல் அண்ட் பி சேஃப். See you in the next class.